ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ இது வந்து ஒரு காய் சீத்தாப்பழம். இது ராம் சீத்தான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லையெல்லாம் என்ன பேருன்னு தெரியல. இப்போ எங்கள் வீட்டில் இது கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் இருக்கும் அந்த மரத்தோட வயசு. அப்போ வச்சது எங்கள் அம்மா அப்பா வச்சது. அவங்க இல்லை, ஆனால் அந்த பழம் அந்த மரம் இப்போவும் இருக்குது. பாருங்கள் பழம் எப்படி நிற்கிது. ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த தண்டு வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அது உடைக்கிறதெல்லாம் அருவாள் இருந்தால் தான் வெட்டணும். ஒன்று வந்து எனக்கு கீழாக இருந்தது வந்து நான் கையிலே உடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க இது சாப்பிட்டா ப்ரெக்னென்ட்டு ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. பட் அந்த மாதிரி சில எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த ஃப்ரூட்டு காய்ச்சா எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. இந்த பழம் இது வந்து இந்த பிங்கிஷ் கலர் ஆனால் தான் உங்களுக்கு பழுத்தது. பச்சையாக இருக்கும் மரத்தில். ஆனால் அப்போவே பிடுங்கிட்டோன்னா வேஸ்ட்டு. கொஞ்சம் இந்த மாதிரி கலர் ஆகணும். இப்போ பார்த்திங்களா, இதே மரத்தில் இது வந்து எடுத்து வச்சு 2-3 நாள் ஆச்சு. பட்டு இந்த மாதிரி இருந்தாலே சிலப்போ வந்து உடஞ்சிரும். அணிலெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகுது. நிறைய காய் இருக்குது, பட் எல்லாம் அணில வந்து சாப்பிட்டுட்டெல்லாம் போகுது. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்ட்ஸில் எனக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் ஊரில் வந்து இதுக்கு ராம் சீத்தான்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட்டு சில ஊரில் எல்லாம் ஒவ்வொரு பேரில் இருக்கும் இல்லையா. நம்ம ஊரில் அதுதான் இருக்குது. பாருங்கள், இப்படி கையில் எடுத்தாலே தோல் அப்படியே வந்துடுது. அந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. பார்த்திங்களா, பழுத்து இருக்குது. இந்த பிங்க்கு வரணும். பிங்க்கு வரலைன்னா உங்களுக்கு அது சாப்பிட முடியாது. அதாவது பழுக்கலைன்னு அர்த்தம். பிங்க்கிஷ் ஆனால் தான் அது பழுத்துருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி கருப்பாயிரும். ஒரு மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்னா அது வேஸ்ட்டாக தான் வீச வேண்டி வரும், சாப்பிட முடியாது. பார்த்திங்களா, ஃபுல் கொட்டை. ஆனால் அந்த சீத்தாவை விட இந்த சீத்தாப்பழத்தில் வந்து நிறைய இது இருக்கும். அந்த சதைங்கிறாங்கல்ல, அந்த இது சீடும் இருக்குது. ஆனால் சீடை விட இது நிறைய இருக்குது. அந்த சீத்தாவில் கொட்டை தான் நிறைய இருக்கும். இதில் வந்து கொட்டையும் இருக்குது, பட் அந்த சதை வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. நம்ம பல்ப்பு ஓகே பாருங்கள், நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ தான் அதோட சீசன் நினைக்கிறேன். சீசன்னால் அது காய்ச்சிருக்கு, நிறைய மேலே இருக்குது. நம்மளுக்கு கை எட்டாது. அது எடுத்து பிச்சு எடுக்கவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப திக்கு அதோட இதெல்லாம் ஸ்டெம்மெல்லாம். பாருங்கள், கொட்டை வந்து இந்த மாதிரி தான். ஓகே, பாய்.